லாஸ்ட் 2 வீக்ஸா எங்க பார்த்தாலும் சோஷியல் மீடியால எம்பிபிஎஸ் அப்ராட் ஸ்கேம்னு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே கன்ஃபியூஷன். அப்ராட்ல வந்து எம்பிபிஎஸ் பண்ணா டாக்டர் ஆக முடியுமா, இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, இது எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். இல்லை இதெல்லாம் ஸ்கேமா? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா எம்பிபிஎஸ் இன் அப்ராட் வந்து ஸ்கேம் இல்லை. கரெக்டான ப்ராசஸ் தெரியாமல் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இந்தியாவில் இருந்து எம்பிபிஎஸ் இன் அப்ராட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. இந்த 3 முக்கியமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வராது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து நீட்டில் குவாலிஃபிகேஷன் ஆகிருக்கணும். நீட் பாஸ் பண்ணாமல் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படித்தாலும் இந்தியாவில் வந்து நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட், என்எம்சி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி. அப்ராடில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஆனால் இந்தியாவில் வந்து என்எம்சி அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வேலிட். என்எம்சி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் படிக்கணும், இல்லாட்டி எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் எழுத ப்ராப்ளம் ஆகிடும். தேர்ட் பாயிண்ட், எஃப்எம்ஜிஇ எக்ஸாம். ஓகே, நீங்கள் அப்ராடில் எம்பிபிஎஸ் படித்தாலும் இந்தியாவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த 3 விஷயமும் தெரியாமல் நீங்கள் கரெக்டான கன்சல்டன்சிஸில் கன்சல்ட் பண்ணாமல் அப்ராடில் எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். ரியாலிட்டி என்னென்னா, அப்ராடில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி நிறைய பேர் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் தென் கரெக்டான யூனிவர்சிட்டி செலெக்ஷன்ஸை ஒரு நல்ல கன்சல்டன்சிஸை கன்சல்ட் பண்ணிங்கன்னா எம்பிபிஎஸ் இன் அப்ராட் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.